பா ஒரிஜினல் கன் தான் போல. ஏதாவது சம்பவம் நான் கூப்பிட்றேன். சும்மா யாருன்னு தெரியாமல் எல்லாரையும் நம்பிட்டு. தோசை என்ன? வா பாஸ்கரு, அவன் ஏரியாவில் போய் நீ ஏதோ வியாபாரம் பாக்கியாம. அண்ணே, இன்ஃபோ பார்க் மித்த ஏரியா மாதிரி கிடையாது. அது ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. நான் நம்ம எல்லாரோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். நீ அக்கறையில் சொல்கிற மாதிரி தெரியலையே. அதிகாரத்துக்கு ஆசைப்படுற மாதிரிலாம் தெரியுது. போலீஸ்கிட்ட மாட்டினாலும் எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு தெரியாது. மாட்டிர வேண்டான்னு தான். நீ சொல்கிறத கேட்க முடியாது. பேசினபடி நீ ராஜேந்திரனை பாரு, அவன் ஐடி பார்க்க பார்க்கட்டும். என்னவோ பண்ணுங்க. பஸ்ண்ணே போகிற போக்க பார்த்தா நம்ம அவங்ககிட்ட கை கட்டி தான் நிற்கணும் போல இருக்கு. நீங்கள் கொஞ்சம் எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிரபு சார்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் என் தொழிலை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய்ப்பேன் மேடம். அடிதடி, வெட்டுக்குத்து, கொலை. பேர் பாஸ்கர், மறந்துடாதீங்க. ரெக்கமெண்டேஷனு அடி வாங்க தான் ஆள் வேணும். சேர்ந்துக்கிறியா? நான் எப்படி அடிபட்டுச்சு? அந்த பிரபு தான். நீ யாரு? எவ்வளோ பெரிய ஆளு? ஓமனே அவன் கை வச்சிருக்கானா? இப்போ சொல்கிறேன், அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் தொழில் பண்ண முடியாது. அவனை முடிச்சு விட்டுருவான். இந்த பாரு பாஸ்கரு, உங்களுக்குள்ள என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுது. உன் மனசில் என்ன நினைக்கிற அதை தெளிவாக சொல்லு. நாளைக்கு என்னவா? நான் இந்த தொழில் விட்டு போகணுமா? அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு போய் அவன் செட்டில் ஆயிடுவான். ஆனால் நீயும் நானும் அப்படி கிடையாது. இதுதான் ஊர், இதுதான் தொழில். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னு வை, நீதானப்பா எல்லாத்தையும் பார்க்கணும். சரிண்ணா, இனிமேல் நான் பிரச்சனைக்கு போகல. நான் பிரபுட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத. சரி. ஏய் அண்ணா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆமாண்ணே, துப்பாக்கியாரன் அனுப்பியாச்சு. யார்கிட்ட கேட்டு அனுப்பு? நீ ஃபோன் எடுக்கல. உன்னை போயிட்டு வந்து வச்சு தேவையில்லாத வேலையாக பண்ணிக்கிட்டு. அப்போ நீ தான் காரணமா? அப்போ நான் சாவுன்னா நீயும் சாகணும். டேய் பிரபு, உண்மை தெரியாம பேசாத. நான் கேட்டேன். டேய் பிரபு, உன்னை கொள்ள நான் ஆளுன்னு கொள்ள சொன்னா புரிஞ்சுக்கடா. பாருங்கண்ணா எல்லாரும் எப்படி கிடக்குறாங்கன்னு. அண்ணா பாருங்கண்ணா, நம்ம பிரபுனையும் பாஸ்கரனையும். யாரா இவன்? ஐயோ ஐயோ பாருங்கண்ணா, ஒரே ரத்தமா இருக்கு. அடாத அண்ணா, பாஸ்கரன் நம்ம பிரபு அண்ணனை கொல்ல ஆள் அனுப்பியிருந்தான். இங்கே வந்து பார்த்தா எல்லாம் இப்படி இருக்குண்ணே. என்ன நடந்துச்சுன்னே தெரிலண்ணே. என்னடா நடந்துச்சு? சத்தியமா தெரிலண்ணே. என்ன நடந்துச்சு? அம்மா சத்தியமா தெரிலண்ணே. நான் சொல்லட்டுமா? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா?
இப்போ தான் ரீச் ஆனேன். ம். ஆமாம், ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்க? இன்னும் அதை நினச்சிட்டு இருக்கியா? ம். ஒரு விஷயம் கிடச்சா அதே யோசிச்சுட்டு இருப்பிய. நான் தான் சொல்கிறேன்ல, ஃப்ரீயாக விடு. இதோ பாரு, நான் பேசுகிற விதத்தில் உன்ட்ட பேசிட்டேன். இனிமேல் உன் பிரச்சனைக்கே வரமாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் இன்னைக்கு தவிசனை உன்னை பற்றி கேட்டார் தெரியுமா? நம்ம கல்யாணத்தை பற்றி கேட்டார். நம்ம 2 பேரையும் ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட சொல்லியிருக்காரு. நானும் அதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் தவசி அண்ணா கூட இருக்க போகிறோம்? வேற ஏதாவது பண்ணலாம்ல? இதோ பாரு சௌமி, எல்லாம் அந்த லோன் அடைக்கிற வரையும் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் விசா வாங்கிட்டு 2 பேரும் பறந்துட வேண்டியதான். சரி. என்னாச்சு பிரபு? பிரபு உன் பின்னாடி. பிரபு ஓ, அப்போ நீ தான் காரணமா? டே பிரபு, உண்மை தெரியாமல் பேசாத. பிரபு. டே பிரபு, சொன்னா கேளு. ஐயோ கடவுளே. பிரபு, 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 டே பிரபு. அண்ணா டே, அவசரப்பட வேணான்னு சொன்னலடா. உன்னால இப்ப என்ன இருக்கு பாரு. ஏன்டா இப்படி பண்ண? சொல்றா, ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அப்போ நான் எப்படா முன்னேறது?
உங்கள் 2 பேரையும் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கு. இதில் இவன் வேற பெருசாக துப்பாக்கி தூக்கிட்டு வந்தான். காமெடி பீஸ். சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். டேய், என்னடா அந்த நேரத்தில்? அண்ணே தவசி அண்ணே, அண்ணே இங்கே நம்ம பிரபு பாஸ்கரன் செத்து கிடக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? என்னன்னே தெரியலண்ணே, ஒரே ரத்தமாக இருக்கு, பயமாக இருக்குண்ணே. பிரபு வீட்டில் தானே இருக்கு, அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே, அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. டேய் இருடா, இதோ வந்துடுறேன். தவசி அண்ணே, சொல்லுமா சௌமியா. பிள்ளைங்க மாதிரி இருந்தவங்களை கொன்னுட்டியடா.